வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ரீசெண்டா தமிழ் டப்பிங்ல வெளிவந்திருக்கிற 13 டேஸ் 13 நைட்ஸ். 2021 ஆப்கானிஸ்தான்ல நடந்த உண்மையான நெஞ்ச பதற வைக்கக்கூடிய சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு சர்வைவல் ஆக்ஷன் த்ரில்லர் படம் இது. இந்த படம் ஒருத்தா வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். கதை அப்படின்னு பார்த்தா 2021 தாலிபான் காபூல் சிட்டிய கைப்பற்றும் போது அங்க இருக்கிற நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த ஊர்ல இருக்கிற பிரெஞ்சு எம்பசியில தஞ்சம் அடைகிறாங்க. அங்க இருக்கிற மக்களை பாதுகாப்பா ஏர்போர்ட்டுக்கு கூட்டிக்கிட்டு வர வேண்டிய பொறுப்பு அங்க ஆபீசரா இருக்கிற விடா அப்படிங்கிறவர்கிட்ட வந்து சேருது. தாலிபானோட மிரட்டல், ஊர் ஃபுல்லா இருக்கிற பதற்றம், ஆபத்தான பயணம், இது எல்லாமே நொடிக்கு நொடி பயத்தை தர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் அந்த ஆபீசர் அந்த மக்களை எப்படி பாதுகாப்பா விமான நிலையம் கூட்டிக்கிட்டு வந்தாரு அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதையே. பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் ஆடியன்ஸுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, பாதிக்கப்பட்ட மக்கள் தப்பிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பதற்றம் நமக்கு நல்லாவே ஏற்படுற அளவுக்கு திரைக்கதைய டைரக்டர் நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துல ஹீரோவா நடிச்ச ரோஷ்டி ஜெம் ஒரு உண்மையான ஹீரோவோட மனநிலைமை மற்றும் பொறுப்புணர்வு இத தன்னுடைய நடிப்பு மூலமா நல்லாவே காட்டியிருக்கிறாரு. இந்த படம் 2 மணி நேரத்துக்குள்ளதான் இருக்கு. சோ குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்தோட ஒளிப்பதிவு போரால பாதிக்கப்பட்ட காபூல நம்பகத்தன்மையோட காட்டியிருக்குது. இந்த படம் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படிங்கறனால இந்த படத்தை நல்ல ரியலிஸ்டிக்காவே எடுத்திருக்கிறாங்க. அது நமக்குள்ள நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. குறைகள் அப்படின்னு பார்த்தா இந்த படம் உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டது. சோ கமர்ஷியல் ஆக்ஷன் த்ரில்லர் படங்களை பார்த்து பழக்கப்பட்ட ஆடியன்ஸுக்கு இந்த படம் மெதுவா மூவ் ஆகிற ஒரு ஃபீல் ஏற்படதான் செய்யும். படத்துல வர துணை கதாபாத்திரங்களுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படல. அவங்க ஒரு சர்வைவல் கேரக்டர் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஓவராலா 13 டேஸ் 13 நைட்ஸ் படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு நல்ல படம் தான். 10க்கு 6.8 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த படம் இப்ப விஆர் ஓடிடி பிளாட்பாரத்துல தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் கிடையாது. விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.